இப்போ வந்து புது சாப்டர் ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் பார்க்க போகிறோம். இதை பற்றி ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் டெஃபனிஷன்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் டெஃபனிஷன் அண்ட் அக்ரிமெண்ட் அண்டர் விச் குட்ஸ் ஆர் ரெட் ஆன் ஹையர் பண்ணுறோம். அண்டர் விச் தி ஹையரர் ஹேஸ் அன் ஆப்ஷன் டு பர்ச்சேஸ் தெம். அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை வேணாம் ஹையர் எடுக்கிறது. ஆனால் அவங்க யூஸ் பண்ணலாம். த பொசஷன் ஆஃப் த குட்ஸ் டெலிவர்டு டு த ஹையர் அக்ரிமெண்ட் இன் எ பர்டிகுலர் பீரியாடிக் இன்ஸ்டால்மெண்ட். அவர் வந்து பொசஷன் வச்சுருக்கலாம், அந்த குட்ஸை யூஸ் பண்ணலாம். பீரியாடிக்கலாக இன்ஸ்டால்மெண்ட் வந்து பே பண்ணணும். அந்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் இல்லை கன்சிடர் பண்ணிப்பாங்க. ப்ராப்பர்ட்டி டு பாஸ் சச் எ பர்சன் ஆன் லாஸ்ட் பேமெண்ட் பண்ணுற வரைக்கும் ஹையரோட ப்ராப்பர்ட்டி அது கிடையாது. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. லாஸ்ட்டு பேமெண்ட் பண்ண உடனே தான் ஓனர்ஷிப் வந்து மாறும். அது வரைக்கும் ஓனர்ஷிப் வந்து ஹையர் வெண்டார்கிட்டயே இருக்கும். சச் எ பர்சன் ரைட் டு டெர்மினேட் த ஹையரர். சச் எ பர்சன்றது ஹையரர் terminate the agreement at any time before the passing of ownership. லாஸ்ட் பேமெண்ட் பண்ணுற வரைக்கும் அவருக்கு வந்து இதை டெர்மினேஷன் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. லாஸ்ட் பேமெண்ட் பண்ணிட்டா ஆல்ரெடி ஓனர்ஷிப் மாறிட்டதாக கன்சிடர்ட் ஆகிடும். அவரோட மொத்த பேமெண்ட்டும் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து மாறாது. இது வந்து எசன்ட்ரிக்கல் எலிமெண்ட். இப்போ ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் எப்படி இருக்கணும்ட்டு ஹையர் பர்ச்சேஸ் லா இருக்குது. ஹையர் பர்ச்சேஸ் ஆக்ட் 1972 அதுபடி ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் இருக்கணும், கேஷ் ப்ரைஸ் இருக்கணும், எந்த டேட்டில் எடுக்கிறாங்கன்னு இருக்கணும். அப்போ தான் இன்ஸ்டால்மெண்ட்டோட டேட்டை வந்து கால்குலேட் பண்ண முடியும். நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ இருக்கணும், எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டு, அந்த அமௌண்ட் என்ன, அப்படி. மோட் ஆஃப் பேமெண்ட்டு எந்த டைப்பு, செக்கில் பே பண்ண போகிறோமா கேஷில் பே பண்ண போகிறோமா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸோ இல்லை பேமெண்ட்டு எந்த பேமெண்ட் டைப்புன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கு. அக்ரிமெண்ட் ரிலேட்டட் டு த சஃபிஷியன்ட் ஐடென்டிட்டி. யார் வாங்குறாங்க அவங்களோட ஐடென்டிட்டி, ஹையரோட ஐடென்டிட்டி, அட்ரஸ்ஸு அவர் தாங்கிறதுக்கான ப்ரூஃப், இது எல்லாமே வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து டீட்டெயில்டு அக்ரிமெண்ட்டில் என்னென்ன இருக்கணுங்கிறத ஹையர் பர்ச்சேஸ் ஆக்டில் சம் டெர்மினாலஜிஸ் இதில் யூஸ் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். கேஷ் ப்ரைஸ்னால் என்ன? திஸ் இஸ் ரீட்டைல் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் அட் விச் தே கேன் பி பர்ச்சேஸ் இம்மீடியட் ஃபார் கேஷு. நேராக கேஷுக்கு தான் வந்து பேசிக் ப்ரைஸு. கேஷுக்கு ப்ரைஸ் பை பண்ணுறதா இருந்தால் என்ன ப்ரைஸு, இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கலை, ஃபுல் பேமெண்ட்டு ஃபுல்லாக வந்து அன்றைக்கே வந்து பர்ச்சேஸ் பண்ண. இந்த ப்ரைஸ் டீட்டெயில் ரொம்ப. ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னா திஸ் இஸ் டோட்டல் அமௌண்ட் பேயபிள் பை த பையர் அக்ரீடு இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் ஏ குட்ஸ். எல்லா அக்ரிமெண்ட்டும் சேர்த்து வரக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டு தான் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ். இதில் என்னென்ன இருக்குன்னா கேஷ் ப்ரைஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறப்போ ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அப்போ கேபிட்டல் வந்து இருக்கு இல்லையா, அதனோட இன்ட்ரெஸ்ட் சேர்த்து வர்றது. ஹையர் பர்ச்சேஸ்ன்னு ஒன்றும் இல்லை, கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் அடிஷ்னல் அமௌண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஏ கேஷ் ப்ரைஸ். பையர் காம்பன்சேட் த போஸ்ட்பான் பண்ணியிருப்பாங்க. பேமெண்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறப்போ அந்த கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட்டு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆட் பண்ணுவாங்க. இது வந்து ஹையர் பர்ச்சேஸில் வந்து கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்.
Higher or installment. This is a amount payable by the buyer periodically, மந்த்லியோ இல்லை 3 மந்த்தோ இல்லை இயர்லியோ. இன்ஸ்டால்மெண்ட் may be equal or different. Equal or different depending on agreement. Down payment. This is advance payable by the buyer while signing the purchase agreement. இது வந்து ஃபுல் பேமெண்ட்டில் ஒரு அட்வான்ஸ்டு. இதில் கூட இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆகாது. ஹையரர் buyer of a goods on higher purchase basis. Higher vendor seller of the goods on higher purchase. இவர் வந்து செல்லர். ஹையர் வெண்டார்ன்றவங்க செல்லர். சம் ஃபீச்சர்ஸையும் பார்த்தலாம் இதில். ஹையரர் வந்து கெட் பொசஷன் ஆஃப் ஏ குட்ஸ் சைன்டு தி ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் ரைட் டு யூஸ் தெம். ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ண உடனே பொசஷன் வந்து பையருக்கு போயிடும். அதை அவரு யூஸ் பண்ணும். ஓனர்ஷிப் ஆஃப் ஏ குட்ஸ் கண்டினியூஸ் டு பி விச் செல்லர் ஆர் ஹையரர் வெண்டார் பையர் கெட் ஓனர்ஷிப் ஆஃப் த குட்ஸ் பேமெண்ட் லாஸ்ட் பேமெண்ட். ஓனர்ஷிப்பு இவர் வந்து பொசஷன் எடுத்துக்கலாம், ரைட் டு யூஸ் தான். பட் ஓனர்ஷிப் வந்து மாறாது. எப்போ மாறும்? லாஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுற வரைக்கும் ஓனர்ஷிப் வந்து செல்லர்கிட்ட தான் இருக்கும். செல்லர் தான் ஓனர். பையர் வந்து வெறும் ரைட் டு யூஸு, சம் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்துக்கணும். ஹையரர் ஹஸ் டியூட்டி டு கீப் த குட்ஸ் கண்டிஷன். இதுதான் அவரோட ஆப்ளிகேஷன். டேக் ரீசனபிள் ப்ரிகாஷன்ஸ் ஆஃப் த சேஃப்டி. லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் அவர் வந்து அதை சேஃபாக பார்த்துக்கணும். ஏன்னா ஓனர் இவர் இல்லை, செல்லர் தான் ஓனர் அது வரைக்கும். அக்ரிமெண்ட் டர்மினேஷன் ஆகலாம், இல்லை வந்து பேமெண்ட் டிஃப்ளெக்ஷன் வரலாம். டிஃபால்ட் ஆகிடுச்சுன்னா திருப்பி வந்து செல்லர்கிட்ட போகும். அதனால் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து குட் கண்டிஷன்லேயும் சேஃபாகவும் வச்சுக்கணும். சச் இன்ஸ்டால்மெண்ட் ட்ரீட்டட் ஆஸ் அ ஹையர் சார்ஜஸ். இந்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து டிஃபால்ட் பண்ணிட்டாரு, பேமெண்ட்டு எடுத்துட்டாங்கன்னா நடுப்புற பே பண்ணதெல்லாம் வந்து ஹையர் சார்ஜஸ் கன்சிடர் பண்ணிருவாங்க. இது வந்து அவர் இன்ஸ்டால்மெண்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஹையர் சார்ஜஸாக கன்சிடர் பண்ணிருவாங்க. ஹையரர் ஆஸ் ஆப்ஷன் டு ரிட்டர்ன். அவருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, வேணானா ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஹையர் வெண்டர் ரீபொசிஷன் பண்ண முடியும். எப்போ பண்ண முடியும்? ஃபெயில் டு பே, இன்ஸ்டால்மெண்ட் டேட்டு. பர்மிஷன் ஆஃப் ஏ கோர்ட் நீடு. எப்போ அவர் ரீபொசிஷன் பண்ண முடியும்? கோர்ட்டோட பர்மிஷன் வாங்கணும். ரீபொசிஷன் டிபெண்ட் அப்பான் வேல்யூ ஆஃப் த குட்ஸ், நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு. இப்போ ஸ்மால் வேல்யூவாக இருந்தால் கோர்ட்டில் அப்ரோச் பண்ண வேணாம், ஹை வேல்யூவாக இருந்தால் அப்ரோச் பண்ணணும். சரி, ஓகே. நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து அதிகமாக பண்ணிட்டாங்க, முக்கால்வாசி வரைக்கும் பேமெண்ட் பண்ணிட்டாங்க, அப்போ வந்து கோர்ட் அப்ரோச் பண்ணணும். ஒன்றுமே பே பண்ணவே இல்லை, வேல்யூ வந்து ஸ்மாலாக இருந்ததுன்னா பொசஷன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணி தான் பொசஷன். இஃப் குட்ஸ் ஆர் பொசஷன், வேல்யூ ஆஃப் குட்ஸ் ஆன் தி டேட்டு, value of goods on the date, the installment paid are added, the total higher purchase price is. installment add பண்ணுவாங்க, higher purchase price reduce பண்ணுவாங்க. balance payable to the higher vendor to higher வந்து எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருக்காரு, அவர் கொடுக்கணுமா வேணாமா அப்படின்றத வேல்யூ ஆஃப் குட்ஸ் அந்த டேட்டில் என்ன இருக்குது, இவர் எவ்வளோ பே பண்ணியிருக்கார். இன்கேஸ் வேல்யூவோட அதிகமாக பே பண்ணியிருந்தாருன்னா ரிட்டர்ன் கொடுத்துருவோம். இதை வந்து வெண்டார் வந்து ஹையருக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது டிஸ்ட்ரிக்ஷன் பிட்வீன் ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.